பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நான் மாதிரி வாக்குத்தத்தம். எதுக்குங்க இதை கொடுத்தாரு? எதுக்கு கொடுத்தாரு? என்ன நோக்கங்க? ஏன்னா ஜனங்க பயந்துகிட்டு இருக்காங்க, பயந்து வாழ்றாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி வரப்போகிற ஒரு நிகழ்வை காணுகிறார். ஒரு தீர்க்கதரிசிக்கு முன்னால் நடக்கிற காரியங்கள் சிலர் வெளிப்படுத்தப்படுது. கொஞ்ச நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்க சிறையிருப்பில் கொண்டு போகப்படுவாங்க, பயங்கரமாக பாதிக்கப்படுவாங்க. அந்நிய நாட்டு ஜனங்கள்லாம் வந்து அவங்கள ஒடுக்குவாங்க, அவங்கள அடிமைகளை ஆக்குவாங்க, அவங்கள்ட்ட இருந்து இருக்கிற எல்லா கௌரவத்தையும் பிடுங்கி எறிவாங்க, ஒன்றும் இல்லாமல் விடப்படுவாங்க அவங்க அப்படின்றத பார்க்குறாரு. அந்த நேரத்தில் அவங்க அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க, பயந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்தில் அவங்களை பலப்படுத்தக்கூடிய வாக்குத்தத்தங்கள் தேவை என்பதற்காக தான் இது கொடுக்கப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் ஒரு வாக்கு கொடுக்கிறார், நீ பயப்படாதே. அதுவும் எப்படி சொல்றாரு? தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து. அப்படின்னு அர்த்தம்னா, தேவனாயிருக்கிற கர்த்தராகியனா யெகோவா, தேவனாய் இருக்கிற நான். அதாவது இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்ததில்ல, அந்த தேவன் நான். சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாய் பிளந்த தேவன் நான். அற்புதம் அடையாளம் செஞ்சு காமிச்சேன்ல எகிப்தில், மன்னா வானத்திலிருந்து உள்ள வச்சேன்ல அந்த தேவன், கண்மையிலிருந்து தண்ணீர் கொண்டதல்ல அந்த தேவன். தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை. எப்படி சொல்றாரு பாரு. அந்த வசனத்தை வாய் திறந்து நம்ம சொல்லுவோமா? நீங்கள் எல்லாரும் என்னோட வாசிக்கணும்னு விரும்புகிறேன். வாசிப்போம். 1 2 3 கோ. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். என்ன மாதிரி ஒரு வாக்கு? உன் வலது கையை பிடிச்சி சொல்கிறேன் கேளு, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யார் வந்தால் பார்த்துக்கலாம், என்ன ஆகிட போகுது? பாபிலோனியர்களாக இருக்கட்டும், பர்ஷியன்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எந்த தேசமாக இருக்கட்டும், எந்த அந்நிய ஜனமாக இருக்கட்டும், எந்த எதிரியாக இருக்கட்டும், எந்த பிசாசாக இருக்கட்டும், எந்த சூழ்நிலையாக இருக்கும், நான் சொல்கிறேன்ல, வலது கையை பிடிச்சி சொல்கிறேன், நீ பயப்படாத, நான் துணை நிற்கிறேன்றாரு. எதுக்கு கொடுத்தாரு? இதை தைரியம் கொள்ளும்படி. பயந்து வாழணுன்றது அவருடைய சித்தம் கிடையாது. இந்த வாக்குத்தத்தங்களுடைய நோக்கமே என்னது? நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும்படி, நமக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கும்படி. நாம் அப்படியே சந்தேகத்தோட வாழக்கூடாது. தேவன் செய்வாரா செய்ய மாட்டாரா, எனக்கு நல்லா போகுமா, எதிர்காலம் நல்லா இருக்குமா இல்லையான்ற சந்தேகம் நம்ம இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும், நமக்கு தைரியம் இருக்கணும், ஒரு சமாதானம் இருக்கணும். வெளியே என்ன குழப்பமா இருக்கலாம், என்ன புயலா இருக்கலாம், அதன் மத்தியில் நம்ம சமாதானமா தைரியமா ஒரு நம்பிக்கையோட இருக்கணும் என்பதற்காக தான் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? எவ்வளோ அன்பானவர் பாருங்க. தேவன் நமக்கு வெற்றியை தர விரும்புகிறான்றது மட்டும் இல்லை, அந்த வெற்றி வரத்துக்கு முன்னாலேயே நம்ம சமாதானம்